மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை என்னாலும் போற்றியே பாடிடுவேன். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை என்னாலும் போற்றியே பாடிடுவேன். வானபிதா தாமே வழிகாட்டியாகிய வருடம் ஒன்றினை காணச் செய்தாரே. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை என்னாலும் போற்றியே பாடிடுவேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 34 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 வரை. தியானத்தின் தலைப்பு ருசித்து பார்த்து நம்பு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34 அதிகாரம் வசனம் 8. பிறந்த நாள் கொண்டாட்டத்திலே சாப்பிட்ட கேக்கை பற்றி அனைவரும் புகழ்ந்து பெருமிதத்துடன் பேசிக்கொண்டனர். ருசியாக இருந்தது, இவர்தான் இதை செய்திருப்பார் போலும், இதை போட்டுதான் இதை செய்திருக்க வேண்டும், இப்படியாக எத்தனையோ பேச்சுகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. எதற்கும் பதில் பேசாமல் நான் மௌனமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன காரணம் என்பது புரியவில்லையா? நான் பிந்தி போனதால் அந்த கேக்கை இழந்துவிட்டேன். அதனால் அதன் ருசியை என்னால் உணர முடியவில்லை. அனைவரும் சொல்லுவது எனக்கு கேட்கிறது, ஆனால் என்னால் அந்த ருசியை உணர்ந்து விவரிக்க முடியவில்லை. இது போலவே ஆண்டவர் நல்லவர், வல்லவர், ஆலோசனை கர்த்தர், வழிநடத்த வல்லவர் என்றெல்லாம் நாம் கேட்டு அறிந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் நாம் உணர்ந்திருக்காவிட்டால் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்திட முடியாது. அப்படியானால் எப்படி நாம் ஆண்டவரை ருசித்திட முடியும்? அவரோடு எவ்வளவாய் நாம் உறவாடுகிறோமோ அவ்வளவாய் அவரது அன்பை, மீட்பை, இரக்கத்தை, ஆண்டவர் நல்லவர் என்பதை முழுமையாகவே ருசி பார்த்திட முடியும். அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவரோடு ஜெபத்தில் உறவாடும் போது அவர் நல்லவர் என்பதை ருசித்திட முடியும். மற்றவர்கள் தமது அனுபவத்தில் தாம் ருசித்ததை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதை நாம் கேட்கலாம். ஆனால் அதை நாம் நமது வாழ்வில் உணர்ந்திட வேண்டுமானால் அதற்காக நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரோடு உறவாட வேண்டும். எப்படியாக ஒரு கேக்கை ருசி பார்க்காமல் அதன் ருசியை உணர்ந்திட முடியவில்லையோ அதுபோலவே நாம் நேரம் ஒதுக்கி தேவனோடு உறவாடாவிட்டால் அவரது வழிநடத்துதலையும் அவரது கிருபைகளையும் நம்மால் உணர்ந்திட முடியாது. மார்த்தாள் மரியாளின் சம்பவத்தை நமக்கு தெரியும். அன்று மார்த்தாளும் இயேசுவுக்காகத்தான் அனைத்தையும் செய்தாள். அவரை உபசரிக்க, அவருக்கு ருசியான ஆகாரத்தை தயார் பண்ண வேகமாக செயற்பட்டாள். ஆனால் இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னது என்ன? தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதே. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது, அவரது வார்த்தைகளை தியானிப்பது, அதுவே அந்த நல்ல பங்கு. அதை நாம் நமது வாழ்வின் ஓட்டத்தில் தவறவிடக்கூடாது. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க பின் நிற்க வேண்டாம். அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க்கு 1 அதிகாரம் வசனம் 35. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உமது வழிநடத்துதலையும் அற்புதமான உமது கிருபைகளையும் எனது வாழ்வில் ருசித்து பார்க்கிற அனுபவத்திற்கு என்னை நடத்தியருளும். ஆமென்.